அங்கநெடு மதுள் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத் துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்குதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்னி வெண்முழுது முயற்கொண்ட வீரன் தன்னை. இந்த பாடலின் பகுதி குலசேகர ஆழ்வாருடையது. ஆழ்வார்களில் 6வதாக அவதரித்தவர் குலசேகர பெருமாள். அவர் பெருமாள் திருமொழி என்னும் 105 பாடல்கள் கொண்ட திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்துள்ளார். அதில் கடைசி 10 பாசுரங்கள் தொடங்கும் போது இப்படி கூறுகிறார்: ராமன் வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றினான். வெங்கதிரோன் சூரியன். சூரியனுடைய குலத்திலே பிறந்தவன் ராமன். சூரியனை ஆதவன், கதிரவன், சூரியன், அர்க்கன் என்று பல திருநாமங்களாலே அழைக்கிறோம். அந்த சூரியனுடைய குலத்திலேயே தோன்றினவன் ஸ்ரீ ராமச்சந்திரன். தமிழில் ஞாயிறு என்று சொல்லுவதுண்டு. கிழமைகளுள் ஞாயிற்றுக்கிழமை சூரியனாலேயே பெயரிடப்பட்டுள்ளது. ஞாயிறு என்னும் பெயருடைய ஒரு கிராமத்தில் ஸ்வர்ணராமர் எழுந்துருளி உள்ளார். அவரைத்தான் இந்த வாரம் நாம் தரிசிக்க போகிறோம். சென்னை செங்குன்றம். செங்குன்றத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஞாயிறு என்னும் கிராமம். அருகில் சூரியனாருடைய கோயில் பிரசித்தமாக விளங்குகிறது. இங்குதான் சீதா, லக்ஷ்மண, ஹனுமத் சமேத ஸ்வர்ணராமர் எழுந்தருளி இருக்கிறார். ஸ்வர்ண ஆஞ்சநேய சுவாமியும் இத்திருக்கோயிலில் உள்ளார். கோயில் அழகான சன்னிவேசத்தில் உள்ளது. கோயிலுக்குள் புகுந்து ஓர் முறை வலம் வருகிறோம். அழகான மண்டபங்கள், கோபுரங்கள், பிராகாரங்கள் சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இங்கிருக்கும் முக்கியமான மூர்த்திகள் பூமியை ஏதோ ஒன்றுக்காக தோன்றும் போது பூமிக்கு அடியிலிருந்தே கிடைத்தவர்கள். இயற்கையான அழகான மரச்சூழல். இந்த ஸ்தலத்துக்கு 2 மரங்கள். ஒன்று வேப்ப மரம், மற்றொன்று அரச மரம். வேப்பங்கொழுந்து நம் ஆரோக்கியத்துக்கு நன்மை செய்யும். அரச மரம் மரங்களுக்கெல்லாம் அரசாக விளங்கும். இந்த 2த்துக்கும் ஒரு சம்பந்தம் உள்ளது. ஞாயிறு சூரியன். சூரிய குலத்திலேயே ராமன் தோன்றி இருக்கிறான். ஆகையால் இந்த கிராமத்தில் இருப்பது சாலச் சிறந்தது. அதோடு ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் என்று ஒரு பிரமாணம் உண்டு. நமக்கு உடல் நலம், ஆரோக்கியம் நன்கு இருக்க வேண்டுமானால் சூரியனைத்தான் வணங்கி வேண்ட வேண்டும் என்று இது கூறுகிறது. வேப்பமரம் ஆரோக்கியத்துக்கு நல்லது. சூரியன் ஆரோக்கியத்தையே கொடுக்கக்கூடியவர். இவ்விரண்டும் சேர்ந்ததோடு அரச மரம். சக்கரவர்த்தி திருமகன் ராமன் அரசர்களுக்கெல்லாம் அரசன். அரச மருந்தான் அடிசூடும் அரச அல்லால் குலசேகரரே சாதிக்கிறார். ஆகவே அரசமரம், வேப்பமரம், சூரியன், ஞாயிறு என்னும் பெயர் பெற்ற இவ்வூர் அனைத்தும் ஸ்வர்ணராமனுக்கு கட்டியம் கூறுகின்றன. நாம் மேலே உள்ளே சென்று இங்கிருக்கும் எல்லா பெருமான்களையும் தரிசிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ராமனுடைய படை சுக்ரீவன், ஹனுமான், ஜாம்பவான் ஆகியவர்கள் எல்லாரும் வழி நடத்த கிஷ்கிந்தையிலிருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி வந்து சேர்கிறது. சஹ்யமலை, மலையமலை, நீலகிரி தொடர் இவற்றையெல்லாம் கடந்து மகேந்திரகிரியை அடைந்தார்கள். அது மேற்கு சமுத்திர கரை. மலையின் மேற்கு தொடர்ச்சியிலிருந்து கிழக்கு புறத்துக்கு ராமன் ஏறி இறங்கி பார்த்தான். பின்னால் தான் பாரத தேசத்தினுடைய கிழக்கு பகுதிக்கே வந்தார்கள். அடியேன் கீழே கூறியபடிக்கு கன்னியாகுமரி, திருச்செந்தூர்,
தூத்துக்குடி, இப்புறத்தில் இருக்கும் வேளாவனம், அந்த வனத்தையும் தாண்டி வடக்கே ராமநாதபுரம், ராமேஸ்வரம், அங்கிருக்கும் திருப்புல்லானி, அது வரைக்கும் வந்து சேர்ந்து விட்டார்கள். ராமன் கடலை கண்டவுடன் இதோடு நாம் நிற்போம், இனி எப்படி தாண்ட வேண்டும்ங்கிற யோசனை செய்வோம் என்று கூறி அனைத்து படையும் தண்டு இறக்கினான். அப்போது கூறுகிறான், நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். 4வது சர்க்கத்தில் உள்ளது. 100 ஸ்லோகங்களுக்கு மேல் நாம் பார்க்க வேண்டும். சர்வா சேனா நிவேஷ்யந்தாம் வேலாயாம் ஹரிபுங்கவ சம்பிராப்தோ மந்திரகாலோனஹ சாகரசேக லங்கனே. வரவேண்டிய மார்க்கம் வந்து விட்டோம், இனி கடலை கடப்பதற்குண்டான ஆலோசனம் செய்ய வேண்டும். உடனே சுக்ரீவன் படையை 3ஆக பிரித்து ஒன்னொன்னுத்துக்கும் தலைவர்களை நியமித்து அமர்த்தினான். ராமன் ஆணையிட்டார், எந்த சேனாபதியும் படையை விட்டு பிரிந்து போகக்கூடாது, கண்டதையும் சாப்பிடக்கூடாது. ஏனால் நாம் ராட்சசர்களுக்கு அருகே வந்திருக்கிறோம், அவர்கள் எங்கும் நம்மை தாக்க பார்க்கலாம். ஸ்வாம் ஸ்வாம் சேனாம் சம்ருத்திஜ்ய மாச்சதச்சித் குதோ விரஜேத் கச்சந்து வானரா சூரா ஞேயம் சன்னம் பயஞ்சனஹ வேலாவனமுபாகம்ய ததஸ்தே ஹரிபுங்கவாஹ நிவிஷ்டாச்ச பரம்பாரம் காங்க்ஷமானாம் அஹோததே. வேலாவனத்தை தாண்டினார்கள். எப்படி ராமன் முடிவெடுக்க போகிறார், இந்த கடலை எப்படி தாண்ட போகிறோம் என்று நினைத்து மொத்த குரங்குகளும் அமர்ந்தார்கள். அவர்களுக்கு கடலை காண்பதற்கே ஆனந்தமாக இருந்தது. காற்று வேகமாக வீசுகிறது, கடல் அலைகள் ஆர்ப்பரிக்கின்றன. தன் பேரில் ஒரு பெரிய அணை கட்டப்பட போகிறது, அது வரலாறாக ஏற்படுத்தப்பட போகிறது, அதில் தான் ராமனும் வானரப்படையும் கடந்து செல்லும் என்பதெல்லாம் அப்போது கடலுக்கு தெரிந்திருக்குமோ? ஒருவேளை அது தெரிந்துதான் அந்த செயலை வரவேற்பதற்காக அலைகள் அத்தனையும் சிரித்தன போதும். வால்மீகி கூறுகிறார், சண்டன கிராக கோரம் க்ஷபாதௌ திவசக்ஷயே ஹசந்தமிவ பேனௌகை நிருத்யந்தமிவ சோர்மிபி. ஆங்காங்கு அலை, அதில் இருக்கிற நுரை, அந்த நுரை ஒரு மனிதன் வாயை திறந்து பல்லை காட்டி சிரித்தால் எப்படி இருக்கும்? வெள்ள பல்வரிசையை போல நுரை இருந்ததாம். ராமனை வரவேற்று எப்போது என் பேர் பிரயாணம் பண்ண போகிறாய் என்று கேட்பது போல் இருந்தது. உள்ளே இருக்கும் முதலகளெல்லாம் நினைத்தன, நமக்கும் ஒரு மோட்சம், ராமன் திருவடி நம் பேர்ல படலாம். சாகரஞ்சாம்பர பிரக்யம் அம்பரம் சாகரோபமம் சாகரஞ்சாம்பரம் சேதி நிர்விசேஷம் அதிருஷ்யத. ஆங்காங்கு இருக்கும் அலைகள், அதில் இருக்கும் நுரை, உள்ளே இருக்கும் திமிங்கலம், பெரிய மீன்கள், முத்துகள், பவழங்கள், முத்து சிப்பிகள், ஆகாயத்திலிருந்து வீசும் சூரியன் ஒளி, அது பட்டு பிரதிபலிக்க கூடிய அழகு, கடலுக்கு இருக்கும் மினுமினுப்பு, அதன் நீல வர்ணம். மேலேயோ ஆகாயம் நீலம், கரையிலேயோ ராமன் நீலம். நீல வர்ணத்தில் ராமன் ஓர் குணக்கடல், நீல வண்ணத்தில் இருக்கும் கடல் ஓர் தண்ணீர் கடல். ஒன்று குணக்கடல், நல்ல பண்புகளுடைய கடல், மற்றொன்று தண்ணீர் கடல், தண்ணீர் நிறைந்த கடல். இந்த 2 நீளத்தோட போட்டியிட்டு கொண்டு தொடுவானமாய் கடலுக்கும் வானத்துக்கும் வேறுபாடு தெரியாமல் இரண்டும் கலந்திருந்தன. ஊர்மய சிந்துராஜஸ்ய மகோ மகாபேர்ய யுவாம்பரே ததோ விஸ்மயமாபன்னா ஹரயோ ததுருச்சு ஸ்திதாக பாந்தோர்மிஜால சன்னாதம் பிரலோலமிவ சாகரம். கடல் பெருசாக ஆர்ப்பரித்தது, கொந்தளித்தது. அதை பார்த்த குரங்குகள் என்னும் கடல் இன்னும் வேகமாக கொந்தளித்தது. இதுவரை கடற்கரையில் இவ்வளவு ஆனந்தமாக இருந்ததில்லை. ஏற்கனவே ஹனுமான் தாண்ட வரும் போது மேற்கு கடற்கரைக்கு வந்தார்கள், கிட்டத்தட்ட தெற்கு முனைக்கு வந்து விட்டார்கள். ஆனா அது சிறு குழு. இப்ப பெரிய வானரப்படை அனைவரும் ஒரு சேர இருந்து கடலுக்கு எதிர்த்து ஆர்ப்பரிக்குமா போலே செய்தார்கள். அடுத்த சர்க்கம் 5வது சர்க்கம். ராமன் அங்கு தங்கினான். எப்படி தாண்ட போகிறோம்னு தெரியவில்லை. பெரும் துன்ப பயப்பட்டான். சீதையை பிரிந்த ஆச்சாமை ராமனை நலிந்தது. ஆகவே துன்பத்தோடு பேசுகிறான். சாது நீலேன விதிவது ஸ்வரக்ஷாசு சமாஹிதா சாகரஸ்யோத்தரே தீரே சாதுசா வினிவேசிதா. நாம் கடலின் வடகரையில் உள்ளோம்.
சீதை கடலுக்கு நடுவே தென்கரையில் இருக்கலாம். அந்த சீதை என்னை பிரிந்து எவ்வளவு துன்பப்படுகிறாளோ. பார்ஸ்வஸ்தம் லக்ஷ்மணன் திருஷ்டுவா ராமோ வச்சனம் அப்ரவீத். அருகில் இருக்கும் இலக்குவனை பார்த்து ராமன் பேசுவதற்கு தொடங்கினான். சோகஸ்சகில காலேன கச்சதா ஹ்யபகச்சதி. ரொம்ப அழகான கருத்து. ஒருத்தரை நாம் பிரிகிறோம். காலம் போக போக மெதுவே பிரிவு நமக்கு துன்பம் குறையும். பிரிவு இருக்கும், ஆனால் துன்பம் குறைந்து போகும். உடனே துன்பம் அதிகமாக இருக்கும். பிரிந்தவர்கள் போக போக நாள் படப்பட உப்பும் தண்ணீரும் படப்பட நமக்கு துன்பம் குறையும். ஆனால் ராமன் கூறுகிறார், சீதையை பிரிந்து நாள் போக எனக்கு துன்பம் வளருகிறதே, விரகதாபம் கூடுகிறதே. இது கழியமிக்கதோர் காதலாய் உள்ளது. நம்மாழ்வார் நாயிகா பாவத்தோட பாடும்போது திருவாய்மொழி 5ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழி மாசரிசோதிங்கிற பதிகம், அடுத்து 4ஆம் திருவாய்மொழி ஊரெல்லாம் துஞ்சிங்கிற 10 பாசுரங்கள், 3ஆவதாய் 5ஆம் பத்து 5ஆம் திருவாய்மொழி திருக்குறுங்குடி பெருமானுக்காக எங்கனேயோ அன்னநீர்காழ்கிற பதிகம். இதில் 3 காதல்களை வர்ணித்தார். பேரமர் காதல், நம்மாழ்வார் பெருமானை காதலிக்க அதனால் ஊரிலேயே சண்டை ஏற்பட்டு விட்டதாம். பின்னின்ற காதல், ஆழ்வார் எங்கு போனாலும் பகவானிடத்தில் பக்தி என்னும் காதல் பின்தொடர்ந்தே வந்ததாம். கழியமிக்கதோர் காதல், பெருமானை பிரிந்தால் காதல் மறந்து போகவில்லை, தனிமையில் கூட வாட்டி வதக்கி மேலும் மேலும் காதல் வளர்ந்தது. நமே துக்கம் ஹிருதேதிச்ச ஏததேவ அனுசோசாமி வயோஸ்யா ஹ்யதிவர்த்ததே. காலம் போக போக எனக்கு துன்பம் மிகுகிறதே, எப்போது அவளை திருப்பி பார்ப்பேன்? ஆகாயத்தில் ராவணன் தூக்கி சென்ற போது ஹா ராம ஹா நேதேதி நாதேதி பிரியாசாமாம் ஹிரியமானாயத் அப்ரவீத். ராம அற்றமாட்டாயா என்று சீதை கூப்பிட்டது எனக்கு ரீங்கரிக்கிறதே. விஜித்த சத்ருன் திரக்ஷாமி சீதாம் ஸ்பீதாமிவ ஸ்வயம். என்னைக்குத்தான் அரக்கர்களை ஜெயித்து சீதையை திருப்பி கூண்டு கொண்டு வருவேனோ. கதம் ஜனகராஜஸ்ய துகிதா மமச்ச பிரியா. ஜனகனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? என்னை நம்பி என்னோ கைப்பிடித்து கொடுத்தார். ஸ்வபாவதனுகானூனம் சோகேனானச அனசேனச்ச சோகேன அனசனேனச்ச பூயஸ்தனுதரா சீதா தேசகால விபர்யயது. இதுவரை சீதை தூங்கின காலம் மாறி தூங்கியதில்லை, உணவு காலம் மாறியதில்லை. ஆனால் என்னை கைப்பிடித்து ஒருவேளை அதெல்லாம் கஷ்டம் கொடுத்து விட்டேனோ, உணவே இல்லையோ, காலம் தூக்கமே இல்லாமல் தவிக்கிறாளோ. கதானு ராட்சசேந்திரஸ்ய நிதாய உரசி சாயகான் சோகம் பிரத்யாகரிஷ்யாமி சோகமுத்ஸ்ருஜ்ய மானசம். எப்போது ராவணனை அழித்து சீதைக்கு நன்மை தேடி வைப்பேன் தெரியவில்லை. இந்த சோகம் நம்ம விட்டு எப்போது போகும் புரியவில்லை என்று ராமன் அழுது அரற்றி கொண்டிருக்கிறார். அப்போது மெதுவே சூரியன் மறைகிறான். ஏவம் விலபதஸ்தஸ்ய தத்தர ராமஸ்ய தீமதः தினக்ஷயான் மந்தவபுர் பாஸ்கரः அஸ்தமுபாகதः. தினம் நாள் கழிந்தது, சூரியன் இறங்கினான். ஏன் தெரியுமா? நம் குலத்தில் பிறந்த ராமன் மிகவும் துன்பப்பட்டு அழுகிறான். அவன் படும் துன்பத்தை என் கண்களால் பார்க்க இயலாது. இங்கு ராமன் துயரை பார்க்க மாட்டாமல் சூரியன் ஒளித்தான். இனி அடுத்த சர்க்கத்தில் எப்படி தாண்டுவதற்கு பேச போகிறார்கள், ராவண பவனத்தில் என்ன நடந்தது என்று பார்ப்போம். இந்நிகழ்ச்சி